ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எல்ஷடாய் திருச்சபையிலிருந்து அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசப் போகிறார். உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றப் போகிறார். உங்களுடைய இருதயங்களின் காயங்களை தேவன் கட்டி எழுப்பப் போகிறார். நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்பை தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றப் போகிறார். ஒரு நாளும் கைவிடாத தகப்பன், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தவர்கள் ஏராளம். நீங்களும் இன்றைக்கு அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய போகிறீர்கள். உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க ஆமென். அல்லேலூயா. கீழே வாசிங்க. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உறுதியாய் கடந்து வருகிறது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான சில பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், வேதனைகளை தேவன் அறிந்தவராயிருக்கிறார். அக்கினி என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய மகத்துவம், தேவனுடைய மகத்துவம் அக்கினியாக இறங்கி வருகிறது. நேபுகாத் நேச்சர் என்கிறதான ஒரு ராஜா இருந்தார். ஒரு பொற்சிலையை உண்டாக்கி எல்லாரும் அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த தேசத்திலே ஒரு அறிவிப்பு செய்தார்கள். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்கள், நாங்கள் அதை ஆராதிக்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாங்கள் என் தகப்பனை மட்டுமே ஆராதிப்போம் என்று சொல்லி வைராக்கியம் காட்டினார்கள். அப்பொழுது அங்கே இருந்ததான சில மனிதர்கள் ராஜாவின் இடத்திலே சென்று, இந்த 3 பேரும் நீங்கள் ஏற்பாடு செய்ததான, நீங்கள் வைத்திருக்கிற இந்த பொற்சிலையை வணங்க அவர்கள் வரவில்லை என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தாக்கீத்திலே கையெழுத்து போட்டான். போட்ட உடனேயே சூளை, எரிகிற சூளைகளை கொண்டு போய் அவர்கள் 3 பேரையும் போட்டார்கள். சூளை எப்படியாயிருந்தது? அது வசனம் சொல்லுகிறது, 7 மடங்கு அந்த சூளையை சூடாக்கினார்கள். 19வது வசனத்தினுடைய பாதியிலிருந்து வாசிங்க. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தார். 7 மடங்கு. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுதும், ஒரு பக்கத்தில் இருந்தல்ல பல பக்கத்தில் இருந்து நமக்கு சில எதிர்ப்பு, போராட்டம், அவமானங்களை பிசாசு கொண்டு வருவான். பல இடத்திலிருந்து கொண்டு வருவான். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அவர் நம்மை காப்பாற்றுகிறவராய் நம்மத்திலே இறங்கி வருவார். என்ன நடந்தது? அங்கே நான் ஸ்தோத்திரம் 3 பேரையும்
சூளையிலே தூக்கி போட்டார்கள். நான்காவதாக தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்தார். பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிற்கிறதான ஜனங்கள், வியாதிகளுக்கு மத்தியில் இருக்கிற ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை காப்பாற்றும்படி தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருவார். அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. 25வது வசனம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ நீங்க தனிமையா இருப்பது மாதிரி தான் உலகத்திற்கு தெரியும். ஆனால் உங்கள் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து கிரியை செய்வார். நீங்க ஒரு வேளை சாதாரண ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கலாம், அல்லது நம்முடைய எல்ஷடாய் பிள்ளைகள் ஒரு சாதாரணமாய் ஓடிக்கொண்டிருப்பது போல அவங்களுக்கு தோன்றும். ஆனால் அவர்களுக்கு பின்பதாக நின்று இயேசுவானவர் அவர்களை இயக்கிக் கொண்டே இருப்பார். உங்களோடு கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். நம்முடைய கண்களுக்கு அது தெரியாது. ஆனால் தேவன் அந்த இடத்திலே உலாவி சில சத்துவத்தையும், சில ஆசீர்வாதத்தையும், சில நம்பிக்கைகளையும், சில தீர்மானத்தையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். இதுதான் தேவனுடைய மகத்துவம். அக்கினியான தேவன் இறங்கி வரும் பொழுது சாதாரணமானவர்களை அசாதாரணமானவர்களாய் மாற்றும்படி கர்த்தர் காரியத்தை செய்து விடுவார். உலகத்தின் கண்களுக்கு முன்பதாக நம்ம ஒரு சாதாரணமானவர்களை தோன்றலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே வந்த உடனே பெரிய அற்புதத்தை செய்யும்படியான, இந்த உலகம் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நம்மிடத்திலே காரியத்தை நடப்பிக்க அவர் கடந்து வருவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த நாளிலே பெந்தேகோஸ்தே நாளினுடைய அனுபவம் இன்றைக்கு கடந்து வரப்போகிறது. ஈஸ்டருக்கு பிறகு 50 நாட்கள் கடந்து வருகிற அந்த நாளை கொண்டாடுகிறதான ஒரு பண்டிகை தான் பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிறது. ஆவியானவருடைய வருகையை கொண்டாடும் ஒரு நாள். வாரங்களின் பண்டிகை என்று சொல்லி கிரேக்க பதத்திலே சொல்லப்படுகிறதான இந்த 50வது நாளினுடைய அனுபவத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அக்கினி, பலத்த காற்று, இங்கே இடிமுழக்கம் இறங்கி வந்தது என்பதை இந்த வசனங்களில் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். பெந்தேகோஸ்தே நாளினுடைய அனுபவம் கடைசி நாட்களிலே நம் மத்தியிலே நிறைவேறப் போகிறது. வாசிக்க கேட்போமா? 1 வாசிப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஈஸ்டருக்கு பிற்பாடு 50வது நாளிலே பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். கவனிங்க, ஒருமனப்பட்டு ஓர் இடத்திலே கூடி வரும் பொழுது மட்டுமே கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். எங்கே ஒன்னஸ் இருக்கிறதோ, எங்கே ஒரு கோஆபரேஷன் இருக்கிறதோ, எந்த இடத்துல ஐக்கியம் காணப்படுகிறதோ அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருப்பார். குடும்பத்திலும் கூட நம்ம ஐக்கியமாய் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் கட்டப்படும். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் என்று சொல்லி ஐக்கியமாய் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவராய் கர்த்தர் இறங்கி வருவார். ஆண்டுடைய வசனம் என்ன சொல்கிறது? அந்த நாளிலே அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி
அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. சடுதியில தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து விடுவார். உலகத்தினுடைய கண்களுக்கு கவனிங்க, உலகத்துடைய கண்களுக்கு நம்ம வேண்டும் சாதாரணமா இருப்பது போல தோன்றும். ஆனால் ஒரு நொடி பொழுது கர்த்தர் நம்முடைய உள்ளத்துல வந்து விட்டால் என்னுடைய பேச்சு, நடை, உடை, பாவனை, நான் செய்கிற வேலை, தொழில் எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கடந்து வந்துவிடும். இது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு பின்னாடி இருந்து தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் நம்மை இயக்கி கொண்டே இருப்பார். பிதா, குமாரன், பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். பாவங்களை மன்னிக்கும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நாட்கள் வந்த பொழுது தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருப்பது ஆவியானவருடைய மகிமை, ஆவியானவருடைய வல்லமை சபைகளிலே ஊற்றப்படுகிறது. ஆகவேதான் அவர்களுடைய நாவுகள் திறக்கப்பட்டு சடுதியாய் தேவன் இறங்கி வரும் பொழுது உலகத்துக்கு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு சில மாற்றங்கள் நடைபெறுகிறது, சில நிகழ்வுகள் நடைபெறுகிறது. சடுதியாய் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும் பொழுது அங்கே சில காரியம் நடைபெறும். நாவுகள் திறக்கப்பட்டது. வாசிச்சு பாருங்க, 3வது 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். சில நேரத்தில் இவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன இவர்கள் பேசுவது ஒன்றுமே புரியலையே என்று சொல்லுகிற அளவுக்கு சில நேரத்தில் ஆவியானவர் நம்முடைய நாவுகளிலே வந்து நிரப்புவார். அருமையான தேவ பிள்ளைகளே கவனிங்க, சில நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வரும் பொழுது சாதாரணமானவர்களை அசாதாரணமாய் மாற்றுகிற வல்லமையோடு கர்த்தர் இறங்கி வருவார். நாம் நினைச்சிட்டு இருப்போம், என்னிடத்துல கர்த்தர் கிரியை செய்வாராம், நான் ஒரு பாவியாச்சேன், நான் பல பாவங்களை செஞ்சிருக்கிறேன், நான் பல தீமைகளை செஞ்சிருக்கிறேன், சில நேரத்தில் கெட்ட வார்த்தை பேசி இருக்கிறேன், பலரை அவமானமாய் திட்டி இருக்கிறேன், பல நேரத்தில் என்னுடைய இருதயத்தில் அழுக்கொட்டி இருந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் வருவாரா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் கட்டாயம் வருவார். எப்படி தெரியுமா? உங்களை கர்த்தர் சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் அவர் நிறுத்தி உங்களுக்குள் இருந்து கர்த்தர் கிரியை செய்யும்படியாக. நீங்கள் உலகத்தின் கண்களுக்கு வேண்டுமானால் சாதாரணமாய் தோன்றலாம், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை சாதாரணமாய் இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவரை நீங்கள் விசுவாசித்து அவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயமெடுக்கிற பிள்ளைகளாக, உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக, உலகத்தில் வெற்றி சிறக்கிற பிள்ளைகளாக, உலகத்தில் உயர்ந்து நிற்கிற பிள்ளைகளாக, கண்மலையின் மேல் வைத்து கட்டப்பட்ட வீட்டை போல கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்து விடுவார். இதுதான் தேவனுடைய மகத்துவம், இதுதான் தேவனுடைய வல்லமை. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். 7வது வசனத்துடைய இந்த முதல் அடி வாசிச்சு பாருங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். என் அன்பு தம்பி, தங்கச்சி, என் அன்பு சகோதரனே, இந்த உலகத்தின் எல்லாருடைய கண்களும் பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமா? தேவனாகிய கர்த்தர், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் கர்த்தருடைய வேலைக்காரன். தேவனுடைய பலிபீடத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன், நாட்கள் வரும் பொழுது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதான ஒரு உயர்வை கர்த்தர் உன் நடுவிலே போட போகிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். தேவ ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? அப்படி இருக்க 8வது வசனம், நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் வரும் தம்பி, எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் வரும் சிஸ்டர், பிரதர். நீங்க உயர்ந்து வரும் பொழுது, கர்த்தர் உங்களிடத்திலிருந்து வந்து கிரியை செய்யும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இவங்க சாதாரணமா தானே இருந்தாங்க, இவங்க படிக்காதவங்க தானே, இவங்களுக்கு உலக ஞானம் ஒண்ணும் இல்லையே,
எப்படி கர்த்தர் கிரியை செய்கிறார், எப்படி கர்த்தர் இவளோடு பேசுகிறார் என்று சொல்லி ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ உங்களிடத்தில் வந்தால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. நடந்தது என்ன? 11வது வசனத்தினுடைய 2வது அடியை வாசிச்ச இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. தேவனுடைய மகத்துவங்களை சில நேரத்திலே நீங்கள் அணிந்து கொள்ளும்படியான அந்த கிருபையை தருவார். நேற்று வரையில் இவன் திருடன் தான், நேற்றைக்கு வரையில் இவன் பொய் பேசுகிறவன் தான், நேற்றைக்கு வரையில் இவன் வந்து உலகத்துடைய அசுத்தத்தில் சுற்றி தெரிந்தவர்களா. ஆனால் இன்றைக்கோ தேவனாகிய கர்த்தர் அவர்களை மாற்றி இருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். தம்பி, நேற்றைக்கு என்பது கடந்த காலம். இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, from today ஆண்டவர் கிரியை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி அமைக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உங்க வளர்ச்சியை பார்த்து பிடிக்காதவங்க, உங்களோட உயர்வை பார்த்து பிடிக்காதவங்க, உங்களுடைய சூழ்நிலை அப்படியே வளர்ந்து வர 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 உங்க சொந்த குடும்பம், உங்களுடைய நேசிக்கிறவர்கள், சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இது எப்படி முடிஞ்சது என்று சொல்லி அவர்கள் அவமானப்படுத்த. மற்றவர்களோ 13வது வசனம் சொல்லி இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாது. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவங்க ஏதோ குறுக்கு வழியில சம்பாதிச்சிருக்கிறாங்க, குறுக்கு வழியில வந்து இவங்க ஏதோ சாதிச்சிருக்கிறாங்க. அருமையான ஸ்போர்ட்ஸ் பில்டிங் இருக்கிறாங்க. அந்த ஃப்ராக்சர் ஆஃப் த செகண்ட், அவங்க அத்லெட்டிக்ல போனாலும் சரி, ஃபுட்பாலில் விளையாண்டாலும் சரி, அல்லது மற்ற எந்த பிராக்டிஸ் பண்ணாலும் சரி, அந்த ஃப்ராக்சர் ஆஃப் த செகண்ட் தான் அவங்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. அல்லேலூயா. உலகத்தின் கண்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் ஃப்ராக்சர் ஆஃப் த செகண்ட்ல கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து நிலைத்து விடுவார், உயர்த்தி விடுவார். அல்லேலூயா. வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே ஒரு அடி தூரம் தாயா இருக்கிறது. ஆமென். நீ வெற்றிக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஆவியானவரோடு இசைந்திருக்கும் பொழுது, ஆவியானவர்கள் நடுவில் கிரியை செய்யும் பொழுது அவருடைய வல்லமை மகத்துவம் உங்களை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லும். தோல்வி உங்களை தொடருவதில்லை. அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் உலகத்தோடு ஒத்து போகவில்லை, உலகத்தின் ஜனங்களோடு ஒத்து போகவில்லை. நீங்க போய் பாருங்க, நம்முடைய நகரங்களிலே எங்கு பார்த்தாலும் குடிக்கிறவர்கள், அவங்க லைன் கட்டி நின்று கொண்டு அந்த மதுபானங்களை வாங்கி கொண்டு இருப்பாங்க. கடைகளிலே சிகரெட் விற்று கொண்டு இருக்கு, அதை வாங்கி அவர்கள் தங்களுடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்வாங்க. கவனிங்க, கவனிங்க. 10ஓடு 11ஆக இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி முத்தரித்து தனியாக வேறு பிரித்து இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்திலே எல்லாமே இலவசமாய் கிடைக்கிறது. ஆனால் தேவனோடு நடப்பதற்கு தான் இங்கே ஆட்கள் குறைவு. அப்படி நடக்குவதற்குண்டான பலத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை வேறுபடுத்தி கர்த்தர் இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். என்ன நடந்தது அங்கே? சில காரியத்தை உங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறேன். 15வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறதே, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால், ஒருவர் வாசிங்க, யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. வாசிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். கவனிங்க,
ஆண்டவர் வந்த பொழுது என்ன அற்புதம் நடந்துச்சோ கடைசி நாட்களிலே அது அப்படியே நடக்கும் என்று கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை கவனிங்க. ஆண்டுடைய வார்த்தை ஒரு விஷயம் உங்களுக்கு மேல வந்துருச்சுன்னா அந்த வார்த்தையை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டார். உங்களுக்கு மேலாக ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். தம்பி தங்கச்சி கேளுங்க, நீங்க தோற்று போவதற்காக இந்த இடத்துல வந்து அமரவில்லை. நீங்கள் விழுந்து போவதற்காக கர்த்தர் உங்களை ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. நீங்கள் அவமானப்பட்டு போவதற்காக இந்த இடத்துல உங்களுடைய கால்கள் கொண்டு வந்து நடக்க கர்த்தர் சித்தம் வைக்கவில்லை. மாறாக ஜெயம் எடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெயம் எடுக்க வேண்டும். நீங்கள் உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி பெந்தேகோஸ்தே நாளிலே தேவ ஆவியானவர் என்ன கிரியை செய்தாரோ அந்த கிரியைகளை இப்பொழுது கர்த்தர் செய்யும்படியாக உங்கள் நடுவில் என் நடுவில் கர்த்தர் வந்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே நம்மை கொண்டு கர்த்தர் சில காரியத்தை செய்வேன் என்று வாக்கு தத்தம் கொடுக்கிறார். என்ன செய்கிறார்? எல்லார் மேலையும் எல்லா ஜனங்களுக்கு மேலையும் முதலாவது என் ஆவியை ஊற்றுவேன். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தரிசனம் சொப்பனம் என்ன செய்வார்கள்? காண்பார்கள். வாசிச்சு பாருங்க 18. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த கடைசி நாட்களிலே சபைகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். சபைகளை கர்த்தர் உயிர்த்து பண்ண போகிறார். கர்த்தர் உயிருள்ள சபையாக, ஜீவனுள்ள சபையாக, அற்புதம் நிறைந்த சபையாக ஒவ்வொரு சபைகளை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அந்த நாட்களிலே சபைகள் வழிந்து ஓடும்படியான அக்கினி வல்லமை வழிந்தோடும்படியான அந்த பிரசனத்தை பெற்றுக்கொள்ள போகிறது. தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தர் சொல்றாரு, உங்களை கொண்டுதான் இந்த காரியம் நடக்க போகிறது. உங்கள் நடுவிலை நான் கடந்து வந்து பாருங்க. ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தை, சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். உங்கள் நடுவில் அதிசயங்களை கர்த்தர் செய்வேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். மீகா 7:15 சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டோடைய வார்த்தை இதுதான், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கடந்த நாட்களிலே அருமையான போதகர்களுடைய அந்த மகளுடைய திருமணம் நடந்தது. நான் சென்று அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தரே இறங்கி வந்தாருங்க. ஐயா, என்னிடத்துல சில குறைவுகள் இருந்துச்சு, சில பண தட்டுப்பாடுகள், சில காரியங்களிலே, சில அந்த நடைமுறை காரியங்களிலே சில குறைவுகள் இருந்துச்சு. ஆனாலும் நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். கர்த்தர் இறங்கி வந்து தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர் சாட்சி சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க உலகத்தின் பார்வைக்கு குறைவானவர்கள் தான். நிறைவான இயேசு வரும் பொழுது உங்கள் குறைவை நிறைவாக்கி உங்களை அதிசயங்களை காணும்படி கர்த்தர் வைத்து விடுவார். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ளாக ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆவியானவருடைய வல்லமை இதை செய்து கொண்டே இருக்கிறது. 21வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஆண்டுடைய நாமத்தை நீங்க அளவில்லாம தொழுது கொள்ளணும். நீங்க தொழுது கொள்ள ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். எல்ஷடாய் என்று சொன்னாவே சர்வ வல்லவர், ஆல்மைட்டி காட். எல்ஷடாய் என்று சொன்னால் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருக்கிற பிள்ளைகள். நம்முடைய எல்ஷடாய் திருச்சபையிலே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே இருக்கும் பொழுது உங்களுக்கு மேலாக ஒரு மகிமையின் மேகம் சூழ்ந்திருக்கிறது, ஒரு அக்கினியின் வல்லமை சூழ்ந்திருக்கிறது. அந்த அக்கினி, அந்த வல்லமை உங்களை ஒவ்வொரு நாளும் வெற்றி சிறக்க பண்ணி கொண்டே இருக்கும்.
அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 32வது வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் என்ன செய்ய சாட்சிகளாயிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் அநேக ஆண்டுகள் ஆண்டுடைய ஆலயத்திற்கு வந்து இன்னும் அபிஷேகம் பெறல, அந்நிய பாஷையின் வரங்கள் இல்லை, தீர்க்க தரிசன வரங்கள் இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மீது அளவில்லாமல் ஊற்றப்பட போகிறது. நீங்கள் வல்லமையாய் அதை பெற்று உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் ஞானத்தை நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது, வாசி பாருங்க 38வது வசனம், பேதுரு அவர்களை நோக்கி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க மனம் திரும்புங்க, இன்றைக்கு மனம் திரும்புங்க. என்னுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, நான் யாருக்கும் தெரியாதபடி ரகசியமான பாவத்தில் விழுந்து கிடக்கிறேன், யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ உங்களை முற்றிலுமாய் ஆராய்ந்து அறிகிறவராய் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் செய்கிற தவறு, நீங்கள் செய்கிற பாவம், நீங்கள் போகிற போக்கு, உங்களுடைய ஓட்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு மனம் திரும்புங்க. மனம் திரும்பி கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவருடைய வசனத்தை, வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானம் பெறுகிறார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த பெந்தைகோஸ்தே வாரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த நாளிலே, ஆதியிலே தேவன் எப்படி அக்கினி ஊற்றினாரோ அதே போல இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய ஆவியானவர் வந்து உங்கள் மீது ஊற்றப் போகிறார். நீங்கள் இதுவரை சாதாரணமாய் இருந்தவர்கள், கவனிங்க, முடிக்க போற, இதுவரை நீங்க சாதாரணமாய் இருந்தவர்கள் இனி உங்களை சாதாரணமாய் இருக்க கர்த்தர் விடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. இனி நீங்கள் சாதாரணமான பிள்ளைகள் அல்ல. ஆமென். You are not ordinary person. You are the very special. கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், நான் சாதாரணமானவனா இந்த உலகத்துக்கு தெரிந்திருக்கலாம், சாதாரண குடும்பத்தின் பிள்ளைகளாய் இந்த உலகத்திற்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் இயேசுவானவர் எப்பொழுது எனக்குள் வந்தாரோ அப்பொழுதே என்னை அசாதாரணமான மனிதனாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அவருடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது, அவருடைய அக்கினி எனக்குள் இருக்கிறது. நீங்க பாருங்க, ஒரு நாள் வரும் பொழுது நான் கர்த்தருடைய வேலைக்காரன் சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகள் இந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் இந்த ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் நிலைநிறுத்த போகிறார். தேவனுக்காய் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் தேவன் கொண்டு வந்து நிலைநிறுத்த போகிறார். நீங்கள் தான் முதல் ஸ்தானத்தில் இருக்க போகிற முதல் தரமான பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை மாற்றி வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இந்த பலத்தோடு நீ கடந்து போ. இந்த உலகத்திற்குள்ளாக நீ போய் நீ செய்ய வேண்டிய வேலையை சரியாய் செய். நான் கர்த்தருடைய வேலைக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன், உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். நீங்கள் உலகத்திற்குள் போகும் பொழுது பலவிதமான இன்னல் இருக்கும், பலவிதமான அவமானங்கள் சூழ்ந்திருக்கும், பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும், குறைவுகள் இருக்கும், சோர்வு இருக்கும், வேதனை இருக்கும், துக்கம் இருக்கும். இவற்றுக்கு மத்தியிலே கர்த்தர் ஜெயம் எடுக்கும்படியான அந்த பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு அக்கினி மயமான தேவன் உங்கள் நடுவிலே கிரியை செய்ய அவர் வந்திருக்கிறார். ஆமே. பெந்தகோஸ்தே நாளிலே ஊற்றின அந்த வல்லமின் அக்கினி இன்றைக்கு உங்கள் நடுவில் இறங்க போகிறது. எல்லாரும் நாம் எழுந்து நின்று, கர்த்தாவே எங்கள் நடுவில் கிரியை செய்ய கடந்து வாங்கப்பா,
உங்களை நாங்கள் ஆராதிக்கும்படியாய், உங்களை நாங்கள் தேடும்படியாய், உங்களை நாங்கள் ஆண்டவரை மேன்மைப்படுத்தும்படியாய் இந்த நாளிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை எங்கள் மத்தியிலே இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கிருபை எங்கள் நடுவிலே கடந்து வருவதாக. உம்முடைய வல்லமை எங்கள் நடுவிலே கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஆவியானவரை நோக்கி எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக, உம்முடைய அக்கினியின் வல்லமை எங்கள் நடுவிலே கடந்து வருவதாக, உம்முடைய கிருபை கடந்து வருவதாக என்று சொல்லி ஆவியானவரை நோக்கி, ஏசப்படைய கிருபை ஆண்டவருடைய பலத்தை நோக்கி இன்றைக்கு நாம் பற்றிக்கொள்வோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய கிருபை கடந்து வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு மத்தியிலே இறங்கி வந்து எங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாத தேவன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. சேர்த்து சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. கரங்களை தட்டி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. கரங்களை தட்டி சொல்லுவோம். வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். சொல்லுங்க சொல்லுங்க. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டே. சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஓ நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஓ நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. தகப்பனே உம்முடைய மகிமையினால் நிரப்பங்க, வல்லமையினால் நிரப்பங்க, அக்கினியினால் நிரப்பங்க, கிருபையினால் பலத்தினால் நிரப்பங்க. சத்துவமற்று இறங்கி வந்திருக்கிறாங்க, சத்துவம் இல்லாதபடி ஆண்டுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறாங்க, சோர்ந்து போய் வந்திருக்கிறாங்க, கவலையோடு வந்திருக்கிறாங்க, கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க. எங்களை தப்புவிக்க யார் கூடும்? எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிரச்சனைகளுக்கு, பாடுகளுக்கு, எதிரிகளுக்கு எங்களை தப்புவிக்க யாரால் கூடும் என்று சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி நான் உனக்கு முன்பதாய் கடந்து செல்வே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறியடிப்பேன். ஓ அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களை, ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு நான் தருவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இப்பொழுது கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்புகிறது, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது நிரப்புகிறது. உன்னுடைய பலவீனம்
உன்னுடைய சோர்வுகள், உன்னுடைய துக்கத்தை தேவனாகிய கர்த்தர் மாற்றும்படியாய் உன் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். ஆவியானவர் இப்பொழுது சபைகளுக்கு மேலாக ஊட்டப்படுகிறார். ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுக, ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுக. இனி நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆச்சரியமான விதத்திலே நான் நடத்துவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய தோல்வி முடிந்து போய்விட்டது, உன்னுடைய போராட்டம் முடிந்து போய்விட்டது, உனக்காக நான் வழக்காடுவேன். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன் மத்தியிலே கிரியை செய்கிறார். தேவ ஆவியானவர் கிரியை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு முன்பதாய் நான் செல்ல போகிறேன். இனி உன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி என்பது இல்லை, ஜெயத்தை கொடுப்பேன். அநேக ஊழியர்களை கர்த்தர் தேற்றுகிறார். அநேக ஊழியங்களை கர்த்தர் தூக்கி எடுத்து நிலைநிறுத்துவேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அநேகருடைய வியாதிகள் மாறப்போகிறது. கேன்சர் கட்டிகள் உடைந்து போக போகிறது. கிட்னி வியாதிகளை கர்த்தரே மாற்றுவா. ஓ, உடைய மூளையில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் மாறப்போகிறது. உடைய சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் மாறப்போகிறது. உடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் பிரச்சனைகளுக்கு நான் ஒரு முடிவை வைத்துவிட்டு இன்றைக்கு ஜெயம் அளிக்கிற தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும் கிருபை பாராட்டும். உங்க திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் பலத்த அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கிரியை செய்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.